ஹாய் நண்பர்களே, டெய்லி கோல்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்கத்தின் விலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4வது நாட்களாக சரிந்திருக்கு நண்பர்களே. அது எவ்வளோ சரிந்திருக்குங்கிறது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இப்போது 24 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாங்க. வாங்க. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,382 ரூபா நண்பர்களே. இதே சவரனுக்கு வாங்கினீங்கன்னா, அதாவது 8 கிராமுக்கு வாங்கினீங்கன்னா 1,23,056 ரூபா நண்பர்களே. வாங்க அடுத்து 22 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாம். 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய் நண்பர்களே. இதே சவரனுக்கு அதாவது 8 கிராமாக வாங்கினீங்கன்னா 1,12,800 ரூபாய் நண்பர்களே. நேற்று 22 கேரட் தங்கம் 1 கிராம் 90 ரூபாய் குறைந்து 14,160 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று 60 ரூபாய் குறைந்துள்ள நண்பர்களே. அதாவது 1 கிராமுக்கு 60 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,100 ரூபாயும், நேற்று சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரனும் 1,13,280 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. அதன்படி பார்க்கையில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாயும், சவரனுக்கு அதாவது 8 கிராம் வாங்கினீங்கன்னா 1,12,800 ரூபாயும் விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. வாங்க அடுத்து வெள்ளி விலையை பற்றி பார்க்கலாம். வெள்ளி விலை 1 கிராம் 265 ரூபாய் நண்பர்களே. இதே 1 கிலோவாக வாங்கினீங்கன்னா 2,65,000 ரூபாய் நண்பர்களே. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்துள்ள நண்பர்களே. கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாயும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் வரை குறைந்துள்ள நண்பர்களே. கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,65,000 ரூபாயும் விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. தங்கத்தின் விலை தொடர்ந்து நாட்களாக சரிந்து வந்த நிலையில் அதற்கு காரணம் என்று பார்த்தோன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றம் எரிசக்தி விலைகளை உயர்த்தி பணவீக்கம் குறித்த கவலைகளை தீவிரப்படுத்தியதால் இன்று தங்கம் ஒரு அவுன்ஸ் $700க்கும் குறைவாகவே இருந்ததுடன் இந்த வாரத்தில் சுமார் 3% சரிவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ட்ரேடிங் எக்கனாமிக்ஸ் தகவலின்படி இரு தரப்பினரும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையின் மீதான தங்கள் முற்றுகையை தொடர்வதால் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. இந்த வீடியோ முழுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.